வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவும் சமகால ஈரானிய விடயங்களில் இருக்கிற சர்வதேச அரசியலை பற்றித்தான் சிறுமையாக அலசப்போகிறோம். என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, இந்த ஈரானிய யுத்தம் காரணமாக யார் நன்மை அடைந்தது, யார் யாருக்கு நட்டம் ஏற்பட்டதோ தெரியாது. ஆனால் ரஷ்யாவுக்கு நன்மை விளைந்திருப்பதாக ஒருவர் முக்கிய தலைவர் கருத்துரைத்திருக்கிறார். யார் என்று பார்த்து விடுவோம். ஆமுறவுகளே, இந்த ஈரானின் மீது இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் 28ஆம் தேதி தொடக்கப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு பிறகு ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி அமெரிக்காவும் வான்வழி தாக்குதலை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்போ 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு உலகத்தினுடைய, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவருடைய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இந்த யுத்தத்தினால் அதிக நன்மை அடைந்திருக்கிறது இவ்வளவு நாளுக்குள்ளே ரஷ்யா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு நன்மை அளிக்கின்ற போர், அதாவது இந்த கூட்டின் பின்னணி என்னென்றால், யூரோப் யூனியனுடைய தலைவர் ஆண்டோனியோ காஸ்டோ அவர்கள் சொன்ன கூட்டின்படி இந்த போரின் மூலம் இவ்வளவு நாளைக்குள்ளேயும் யாருக்கு நட்டம் லாபம் வந்து தெரியாது, ஆனால் ரஷ்யாவுக்கு நல்ல அந்த போரின் மூலம் லாபத்தை அடைந்திருக்கிறது என்று யாருக்கு உரையாற்றி இருக்கின்றார் என்றால், யூரோப்பியன் யூனியன் தூதுவர்களுக்கு மத்தியில் அவர் பேசுகின்ற பொழுது, உரையாற்றுகின்ற பொழுது திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார். அதை விட பல விடயங்களையும் உடரத்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் பேசினது யார்? யூரோப்பியன் யூனியன் என்ற உலகத்தின் முக்கிய அமைப்பின் தலைவர் காஸ்டோ அவர்கள் பேசியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கிறார்? ரஷ்யா நன்மை அடைந்திருக்கிறார் என்று. அப்ப இந்த கருத்துக்கு பின்னால இருக்கிற அரசியலை நீங்க பார்க்க வேண்டும். அதாவது ரஷ்யா ஏன் நன்மை அடைந்தது என்பதையும் நாங்கள் பார்க்க போறோம். என்னத்துக்கு வழியில மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம் ஏற்பட்டது. அதன் மூலம் ஈரானிய எண்ணெய் குதங்களும் தாக்கப்பட்டது. ஈரானுடைய ஏவுகணைகள் பக்கத்தில் இருக்கிற அரபு நாடுகளினுடைய எண்ணெய் குதங்களை வந்து கபலீகரம் செய்தது, தாக்கி அளித்தது. ஆகவே எண்ணெய் உற்பத்தி கேள்விக்குள்ளானது. இந்த ஹர்மிஸ் நீர்முனையினூடாக வந்து போகின்ற கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்தது. எரிபொருள் கிராக்கி அதிகரித்தது. எரிவாயுக்காக மசகு எண்ணெய்க்காக தட்டுப்பாடுகள் ஏற்பட்டது. இது எல்லோருமே அறிந்த விஷயம். நீங்கள் விடிந்து எழும்பியனுடனே பெட்ரோலிய விலைகள் அதிகமாக இருந்தது, பல நாடுகளில் அதிகரித்திருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். போக போக பெட்ரோலியத்தினுடைய பிரைஸ் அதிகரிக்க போதுன்றதும் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள பெரிய உலக நாடுகளாக இருக்கிற சீனா, அது வர்த்தகத்தில் உயர்ந்து வருகிறது, பொருளாதாரத்தில் உயர்ந்தது. அது மாதிரி இந்தியா, அதை விட 2 நாடுகளுமே உலக பொருளாதாரத்தில் சனத்தொகை கூடிய நாடுகள். அப்போ எரிசக்தியினுடைய தேவை நாளுக்கு நாள் அவர்களுக்கு தேவை. அப்போ இதற்குரிய வளங்களை வந்து கொடுக்கறதுக்கு இப்போ மத்திய கிழக்காக இல்லாத போது யார் கொடுக்க வேண்டும்? ரஷ்யா. அப்போ ரஷ்யா தங்கு தடையின்றி இப்பொழுது சீனா, இந்தியா, அவர் ரஷ்யாவை சொல்லிவிட்டது, எங்களுடைய நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளுக்கு நாங்கள் அள்ளி வழங்குவோம் என்று. அந்த வகையில் உற்பத்தி பெருகி இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கால. அதாவது எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளுக்கு கொடுப்போம் என்று எரிசக்தி, எரிவாயு, கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய் என்றெல்லாம் போய் கொண்டு இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கொளிக்கின்றது என்பது யாருக்கு? யூரோப்பியன் யூனியன். பொருளாதார தடையை சொல்லி ரஷ்யாவை முடக்கலாம், உக்ரைன் போரச்சாட்டி போர்க்குற்றவாளிகள் 2 பொருளாதாரங்களை முடக்கலாம் என்று நினைத்திருந்த அமெரிக்காவோடு முன்னர் நினைத்திருந்த யூரோப்பியன் யூனியன் இன்றைய திடுக்கிட்டு எழும்பி ரஷ்யாவுக்கு வருமானம் பெருகுது என்பது அவருக்கு கண்களுக்கு உறுத்தலாக இருந்திருக்கிறது. ஆகவே ரஷ்யாவின் இந்த லாபம் அடைந்ததை இவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு மறைமுக கருத்து என்னும் ஒன்றுக்கு, எரிபொருள் வியாபாரம் மட்டுமல்ல, அமெரிக்காவினால் பல்லாண்டு காலமாக பார்த்து கட்டி எழுப்பப்பட்ட அமெரிக்க தளங்கள் இந்த மத்திய கிழக்கிலே இருந்தது. அந்த மத்திய கிழக்கு தளங்களினூடாக யூரோப்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இவர்களுக்கு சீனா, ரஷ்யாவுக்கு ஒரு குடைச்சலை கொடுத்தா இங்கு தளங்கள் இருந்து அவர்களுக்கும் பாதுகாப்பு என்று நினைத்தார்கள். அந்த தளங்களை எல்லாம் இப்ப ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்கி அளித்ததால வந்து இந்த கருத்தையும் சொன்னதுக்கு பின்புலமாக உணரக்கூடிய மாதிரி இருக்கு. என்னண்டா, ரஷ்யா நன்மை அடைந்திருக்கிறது என்பது தனிய கச்சா எண்ணெய் வியாபாரம் இல்லை, இராணுவ பலத்தாலையும் அரசியல் ரீதியாகவும் அங்கு ரஷ்யா நன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. மறைமுகமாக சீனா நன்மை அடைந்து கொண்டிருக்கிறதும் ஆதங்கத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். என்ற ரஷ்யாவில் இவர்களுக்கு பயங்கர பயம் இருக்கு. என்ற உக்ரைனுக்கு பிறகு பிடித்து விடுவார்களோ, அடித்து விடுவார்களோ, போலந்தின் மீதெல்லாம் ரஷ்ய விமானங்கள் பறக்கின்றன, நேட்டோவையும் இப்ப அமெரிக்கா கைவிட்டு கொண்டிருக்க என்னடா செய்கிறது என்று அவர்கள் பய பீதியில் இருக்க இப்ப அவர்களுக்கு இது உறுத்தலாக இருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமாக ஒன்றை மேற்கோள் காட்டினார். என்னென்றா, இந்த ரஷ்யா லாபம் அடைந்ததை திருப்பி சொல்கின்றார். உக்ரைனில் நிலைநிறுத்தப்பட்ட, உக்ரைனுக்காக ரஷ்யாவுக்கு எதிராக பொருட்டு கொண்டிருக்கிற உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய இராணுவ திறன்கள்,
அது குறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே திசை திருப்பப்பட்டிருக்கின்றா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றது மத்திய கிழக்கில் இருக்க அமெரிக்க தளங்களை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான படை கலங்கள், சுடுகலங்கள், அதைவிட வெவ்வேறு வான் தடுப்பு விடயங்கள், இராணுவ திறன்களை நகர்த்தப்பட்டதால் உக்ரைனுக்கு மேலே ரஷ்யா இன்னும் அதிகமாக போர் தொடுப்பதற்கும் ஆக்கிரமிப்பதற்கும் உதவியாக போய்விடும் என்று அவர் புலம்பி இருக்கிறார். யூரோப்பியன் யூனியனுடைய தூதுவர்கள் மத்தியிலே உரையாற்றுகின்ற பொழுது யூரோப்பியன் யூனியன் தலைவர் கோஸ்டா ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா ஈரான் போற இவர்கள் தொடக்கி விட்டிருக்கலாம். ஆனால் நன்மை அடைந்தது அவருடைய கூற்றின்படி நன்மை அடைந்து கொண்டிருப்பது ரஷ்யா. அதுக்காக ரஷ்யா தனியாக இல்லை, பிராந்தியத்தில் தனக்கு எதிராக சவால் விடுறேன் இவ்வளவு வருஷம் பார்த்து கட்டின அத்தனை அமெரிக்க படற்கலங்களும் தகர்க்கப்பட்டு விட்டது. சவால் விடக்கூடிய நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் நிர்மூலமாக்கப்பட்டதால் அங்கு எரிவாயு உற்பத்தி அதிகரித்து விட்டது. அதைவிட இந்த தனக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிற இந்த நேட்டோ நாடுகள் அள்ளி கொடுத்த, யூரோப்பியன் யூனியன் அள்ளி கொடுத்த இராணுவ வளங்கள், திறன்கள் இப்பொழுது எங்க நோக்கி போகுதுண்டா ஈரானுக்கு எதிராக திருப்பப்படுவதால் அதிலேயும் ஒரு நன்மை ரஷ்யாவுக்கு இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் அவர் கவலை அடைந்தது இவ்வளத்தையும் வெளிப்படுத்துது. அதை விட ஒரு நல்ல விஷயத்தையும் என்ன சொல்லியிருக்கிறார்டா இந்த யூரோப்பியன் யூனியன் தலைவர், இந்த அமெரிக்காவினுடைய இந்த முறை, இந்த சண்டை பிடித்த முறை சர்வதேச சட்டங்களை மீறியதாக இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் தைரியமாக. அப்ப அதை சொல்லியிருக்கின்றார். ஆம் உறவுகளே, இப்பொழுது எல்லா நாடுகள்லையும், எல்லா வல்லரசு நாடுகள்லையும், எல்லா உலக ஒழுங்கை தீர்மானிக்கிற நாடுகள்லையும் பேசு பொருளாக இருக்கிறது ஈரான் விவகாரம். ஈரான் விவகாரத்தை எல்லா நாட்டு மக்களும் பேசு பொருளாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்தார்கள் ஈரானுடைய உச்ச தலைவரோடு எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்று. ஆனால் ஈரான் பார்த்த வேலைகளால் அங்கே எண்ணெய் குதங்களை தாக்கினது, ஹார்மோஸ் நீர்முனையை மூடியது, எண்ணெய் விநியோகத்தை குறைத்தது என்பதால் எல்லா நாடுகளும், இந்த போரை தொடங்கிய நாடுகளிலேயும் எரிபொருள் இல்லாத நிலைமை, மசகு எண்ணெயுடைய விலை விண்ணை பறந்து கொண்டு செல்கின்றது. இலங்கை அரசு ஏலவே இருக்கின்ற எண்ணெய்க்கு கூட விலையை கூட்டி நிர்ணயம் செய்துவிட்டது. இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ன சொல்லிவிட்டது என்றால், எல்லாம் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கோ, தேவையில்லாமல் விரயமாக்காத எங்கொண்டும் சொல்லியிருக்கிறது. பல பெட்ரோல் நிலையங்கள் இப்பொழுது மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற, கொரோனா காலம் மாதிரி பதுக்குதல் மாதிரி கயிறு கட்டி இழுத்து மூடப்படுகிறது. இருப்பில்லாட்டிக்கு மூட வேண்டி வரும். இந்தியாவிட்டு இருந்தால் இனி கையேந்து, ஏனென்ற ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு மசகு எண்ணெய் வரும். இந்தியாட்டு நாங்கள் பேரம் பேசி வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பங்கிட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். ஆகவே தேவையில்லாத பிரயாணங்களை குறையுங்கள். ஒவ்வொரு குடிமகனையும் ஈரானினுடைய போர் உத்தியாக இந்த எண்ணெய் குதங்கள், அமெரிக்க படைத்தளங்களை கொண்ட தனக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி அளித்ததன்படியால் எல்லா நாட்டு மக்களும் இதை பேசுபொருளாக்கி அவர்களுடைய முதுகிலையும் இதை சுமத்த பண்ணினதால எல்லாரும் இப்ப அமெரிக்காவுக்குள்ளேயே இது தேவையில்லாத வேறு ரம்புக்கு ஈரானிய உச்சத்தலைவர் ஈரான் யாருக்கும் சொரியும் சேட்டையும் விட போகல. அந்த சும்மா இருந்த உச்சத்தலைவரை போய் ஏண்டாப்பா அடிக்க பண்ணி இப்போ எண்ணெய் விலைகளை எல்லாம் கூட்டி பொருட்களின் விலைகளும் கூட போதும். பெட்ரோலியம் கூடனா பொருட்களின் விலை கூடும். சில இடங்களில் உற்பத்தி செலவு கூடனா ஃபேக்டரி மூடப்படும், வேலை வாய்ப்பு இழக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற குடிமகனுக்கும் இது பாதிப்பாக இருக்குது. இதால் எல்லாரும் ஈரானை பற்றி பேச வலிக்கணும். அதை விட ஏனடாப்பா தேவையில்லாமல் இருந்த சும்மா அமைதியாக இருந்த ஆளை போய் அங்கே படையெடுத்து அங்கே போய் தாக்கி அந்த கொண்டு தேவையில்லாம இதண்டி இந்த எல்லா நாட்டு மக்களுக்குள்ளேயும் ஒரு சிரமத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறவர்களும் கருத்து உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்குள்ளேயும் அது கருத்துரைக்கப்பட்டிருக்கிறது. கனடா தேசத்தை பொறுத்தமெண்டா எல்லோரும் இப்ப பார்த்தா எல்லா சமூக வலைத்தளங்களிலேயும் பழைய பெட்ரோல் விலையும் அடிக்கையோட இவ்வளவு கூடியிருக்குதா என்றதையும் பிரமித்து நிற்கின்றார்கள். இன்னும் கூடும் போல இருக்கின்றது, கூட போகின்றது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து மனஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறார்கள். ஆம் உறவுகளே, ஈரான் விவகாரம் ஈரானோடு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் கணித்தது போல உச்ச தலைவரை கொன்றுவிட்டால் அப்படியே அடங்கிவிடும். மக்கள் கிளர்ந்தெழுந்து ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படும். ஷா மன்னருடைய மகனை, அமெரிக்காவிலே தஞ்சம் புகுந்த ஷா மன்னருடைய மகனை கொண்டு அப்படியே முடிசூட்டி விடலாம். அப்ப எங்களுடைய கைப்பொம்மை தான் இனி மத்திய கிழக்கு எல்லாமே எங்களுடைய ராஜ்யம் தான் என்று கனவு கண்ட ட்ரம்புக்கும் நெதன்யாவுக்கும் பெரும் தலையீடியாக மாறி போயிருக்கிறது. என்ன மாதிரி போது என்பது எங்களுக்கு தெரியாது. ஈரான் சொல்லியிருக்கிறது, நீ தொன்கணக்கான இடை கொண்ட வெடிமருந்து கொண்ட ஏவுகணைகளை அடுத்ததாக அனுப்பப் போகிறோம் என்று. என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அதைவிட முக்கியமாக யூடியூப் தளத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மணியை பிடித்தாட்டி விட்டால் மேலும் மணியான பதிவுகளை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.